அந்த மனதை நமக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து மூச்சுக்குள் கலந்தால் மூச்சு அணுக்குள்ளில் கலந்து உடம்புக்குள்ளே ஓட்டமாக உயிரோட்டமாக சக்தி ஓட்டமாக அணுக்கள் வழியாக செல்கள் வழியாக பரிபூர்ணமாக போய் நமக்கு வேண்டியது நிகழ்த்து. பக்காவான எனர்ஜி என்னன்னா அவங்க மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போ 4 தடவை நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்து கண்ணங்களையெல்லாம் பார்த்து அந்த கண்ணாடி சின்ன கண்ணாடி வாங்கிடுச்சு. எந்திரிக்கும் போது அதை பார்த்துட்டு எந்திரிச்சுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி. அங்கே இருக்கிற விஷநீர் வெளியே வந்தோடனே தலை பிரைட்டாக இருக்கும். அந்த தலைக்குள்ளே இருக்கிற நியூரான்ஸ்லாம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா வேலை செய்யும், தைராய்டு கிளாண்ட் நல்லா வேலை செய்யும், உடம்போட மெட்டாபாலிஸ் தான் கரெக்ட் பண்ணும். சாமி கும்பிடுறது போல தலைக்கு உயர்த்தியது தான் ரூல். இதே டபுள் பிரீத் பண்ணுற மாதிரி ஆதிமுத்திரம். உள்ளங்கைக்குள்ளே ஒரு ஆற்றல் வருகிறது, உள்ளுக்குள்ளே ஒரு அழகான பூமியினுடைய உருவம் தெரியுது, அழகான கலர் இருக்குது. எதை வேணால் நினச்சிக்கங்க, எதை வேணால் உருவப்படுத்துங்க. வெப்ஜிஆருங்கிற எந்த கலர் வேணால் உருவப்படுத்துங்க. அந்த சக்கரத்தில் போய் ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகி மைண்டெல்லாம் காம் ஆயிரும். சைனஸ் ப்ராப்ளம், ஏன்னா நுனி பூரா சைனஸ் பாயிண்ட்ஸ். 5ஆம் நாள் பயிற்சி மற்றும் விதிகள். இப்போ 4 நாளுடைய பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன். அதை கவனமாக ரெகுலராக இதான் வாழ்நாளுடைய பயிற்சி முடிய போகுது. வாழ்நாள் முழுவதும் நாம் செய்யக்கூடிய பயிற்சி மினிமம் காலையில் 60க்கு மேலே இருக்கும். முடிஞ்சால் 100 கொண்டாங்க, தப்பே இல்லை. 300 300. திருமூலன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நாளைக்கு 500க்கு மேலே மூச்சை ஹோல்டு பண்ணி அளவுக்கு 10 செகண்ட் ஹோல்டு 15 செகண்ட் ஹோல்டு பண்ணி பயிற்சி எடுக்கிறவங்களுடைய வாழ்நாள் இன்க்ரீஸ் ஆகிடும். நோய் அப்படியே உள்ளே இருந்தாலும் அப்படியே செல்கள் ரினோவேட் ஆகும். செல்கள் டிடாக்ஸ் பண்ணுது. கழிவுகளை டிடாக்ஸ் பண்ணி நாடி பூரா பரிபூர்ணமாக சுற்றி அடிங்கிறதா நாடி சுற்றி, பரிபூர்ண நாடி சுற்றி, சரணாடி சுற்றி. இந்த சரணாடி சுற்றியை நம்ம பண்ணும் பொழுது மட்டும்தான் சக்கரங்கள் வேலை செய்யும். சக்கரங்கள் அதுக்குரிய பிராண உயிரோட்ட சுவாசத்தை பெறும் பொழுது ஆற்றல் கிடைக்குது. அப்போ அதனுடைய செயல்கள் நடக்குது. இப்போ சரணாடியில் நாம் பயிற்சி எடுக்கிறதுங்கிறது ரூல். அப்போ தான் நாம் கிரகநாடியை மாற்ற முடியும். சரணாடியை நம்ம கண்ட்ரோலில் கொண்டாந்து உயிர்நாடி பயிற்சி பண்ணலைன்னா கிரகநாடியை கண்ட்ரோலில் கொண்டாட முடியாது. கிரகநாடி தானாக மாறும். நம்ம பயிற்சி எடுக்க முடியுமான்னு கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம சரத்தை எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சியில் நம்ம பண்ணி 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 பிராணன் லயப்படுதல், பிராணமயப்படுதல், நியமப்படுதல். பிராண நியமம் என்று பிரணயாமம் என்பது பிராணனை இயம்பப்படுத்தி ஒரு கோட்பாட்டில் அதனுடைய இயக்கத்தை அது எப்படி இயங்குதுன்னு பார்த்து அதை ஹோல்டு பண்ணி அதனுடைய ஆற்றலை எல்லாம் பரிபூர்ணமாக அந்த உடம்புக்கு செலுத்திருப்பதா பிராண நியமம் பிரணயாமம். சரிங்களா? பிராணனோடு மனம் போகும். அந்த மனதை நமக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து மூச்சுக்குள் கலந்தால் மூச்சு அணுக்குள்ளில் கலந்து உடம்புக்குள்ளே ஓட்டமாக உயிரோட்டமாக சக்தி ஓட்டமாக அணுக்கள் வழியாக செல்கள் வழியாக பரிபூர்ணமாக போய் நமக்கு வேண்டியது நிகழ்த்தும். செல்கள் அனைத்துமே ஒரே எண்ணமாக, நம்ம மனசு அனைத்துமே ஒரே எண்ணமாக இருக்கும் பொழுது மூச்சுடன் மனம் எண்ணம் புத்தி எல்லாத்தையும் சேர்த்து நாம் பயிற்சி எடுக்கும் பொழுது நம்ம உடம்பு பரிபூர்ணமாக மன்மதனாக அழகாக்கப்படுகிறது. அப்படி அழகாக்கப்பட்ட உடம்பிலே இருக்கின்ற வார்த்தைகள் அழகாக இருக்கும். நாம் சொல்வதெல்லாம் குறியாக மாறுங்கிறதா நாடி சரணாடி பயிற்சி. சரிங்களா? இப்போ கம்பல்சரி பண்ணணும். 5ஆம் நாள் பயிற்சி அதே தான். எப்படின்னு ஸ்டெப்பாக அழகாக எழுதியிருப்பேன். காலை படுக்கை விட்டு எழும் பொழுது உயிரோட்ட நாடியை இடதா வலதா என பார்க்கணும். நான் காலையில் சொல்லியிருக்கேன். எந்திரிச்சொன்னையே கண் விழிக்கிறேன். லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு படுத்திருப்பாங்க சில பேர், ரைட் சைடு ஒரு கழிச்சு படுத்திருக்கலாம் சில பேர், நல்லா மேலே பார்த்து படுத்திருக்கலாம். சரியா? இப்போ அப்படியே சோர்வாக கண்ணு வெளிச்சு பார்க்கும்போது மனசு வெளிச்சிடும். மனசு அப்படி பார்க்கும் சோர்வாக அப்படியே புத்துணர்ச்சி ஆகும். அப்படி வரும்போதே மனசு என்ன பண்ணும், டக்குன்னு மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்து ஒரு 2 செகண்டாக ஹோல்டு பண்ணி இந்த நாள் நன்றாக இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்தம் கொடுக்கிறது அப்படின்னு நினச்சி ஒரு 5 டைம் நினச்சி நாள் நல்லா தான் இருக்கு, எங்கேயும் நல்லா தான் இருக்கு. என் வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க, எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, எனக்கு தொழில் நல்லா இருக்கு. இப்படி நினச்சி படுக்கும்போது ஒரு 5 பிரீத் 6 பிரீத் பண்ணிவிட்டு உடனே நம்ம பார்க்குறேன். என்ன
எந்த நாடி ஓடுதுன்னு பார்க்குறேன். அதுதான் சொல்லியிருக்கேன். இடது கையால் முகத்தை 5 முறை. இப்போ எந்திரிக்கும் போது மூச்சு பண்ணிட்டேன், எந்திரிச்சு உட்காந்துட்டேன். சரியா? எந்திரிச்சு உட்காந்தோன்னே ஒரே மாதிரி எந்திரிச்சு உட்காந்து, புரியுதுங்களா? எந்திரிச்சு உட்காந்துன்னா திரும்பணும். அதான் சௌபாக்கிய நாடி. எந்திரிச்சு உட்காந்தோடனே நான் உயிர் நாடி செக் பண்ணுறேன். ஓகே, வலது நேரம் உட்காந்துட்டேன். வலது இயங்குச்சுன்னா உடனே என்ன பண்ணுறேன், இப்படிதானே இயங்குது, இப்படிதான் வெளியே வருது. வலது இயங்குது. எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது இடதாட்டு தெரியும், நான் சொல்கிறது மட்டும் கேள்வி. வலதுனோடனே இந்த வலது கையை நான் என்ன பண்ணிக்கிறேன், எந்திரிச்சு உட்காந்துட்டேன். எந்திரிச்சிட்டு இங்கே பாருங்க, புரியுது எப்படி பண்ணுறேன்னு? லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இப்படி மூஞ்சி எப்படி இப்படி எது இயங்குதோ அந்த பக்கம் இப்படி பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ ரூல் புரியுது? அதுக்கு தான் இப்படி ஆரம்பிச்சு இப்படி பண்ணுறேன்னு அர்த்தம். அப்படியே மூச்சு இன் பண்ணி கூட இது இறங்கும் போதே மூச்சை வைக்கணும். இழுத்துட்டேன் மூச்சை ஒரு 5-10 எந்திரிச்சு உட்காந்தோன்னேன். படுக்கை விட்டு இழுக்கும் போது ஒரு 5 படுக்கை இழுக்கும் போதே 5 பிரீத் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டேன். எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் இயங்குது, அதனால ஆப்போசிட்ல அந்த கையை வச்சுக்கிறேன். வலது இயங்குது, வலது ஹேண்ட். லெஃப்ட் இயங்குனா லெஃப்ட் இயங்குது. லெஃப்ட்னா எப்படின்னா இப்படி மூஞ்சி சுற்றணும். புரிஞ்சுட்டு ரூல் புரியுதா? மூஞ்சி எப்படி சுற்றுறேன்னு இப்படி இயங்குது, இப்படி பண்ணுறேன். முன் வைத்து இடதுபுறமாக கடவுள் படம் அல்லது ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான படங்களை வச்சுக்கலாம். ரெகுலராக ஒரு மலரை பார்க்கலாம், எலுமிச்சை மலத்தை பார்க்கலாம். நல்ல விஷயங்கள் அத்தனையும் நாம் கண்வெளிக்கும் பொழுது பார்க்கலாம். நம்ம முகத்தை கண்ணாடி பக்கத்தில் எடுத்து மூஞ்சியை பார்த்து அழகாக மகிழ்ச்சியாக இதுவே அப்படின்னு நினச்சி ஒரு 5 சங்கல்பம் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணலாம். அவ்வளவு ஆற்றல் கொடுக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி பக்கத்தில் வச்சு அதை கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பொருள்கள், உங்களுடைய குலதெய்வமாகட்டும் இஷ்ட தெய்வமாகட்டும் பிடித்தவர்களாகட்டும், காலையில் அதை பார்த்து நம்ம கண்ணாடி பக்காவான எனர்ஜி என்னன்னா அவங்க மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போ 4 தடவை நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்து கண்ணங்களையெல்லாம் பார்த்து அந்த கண்ணாடி சின்ன கண்ணாடி வாங்கிடுச்சு. எந்திரிக்கும் போது அதை பார்த்துட்டு எந்திரிச்சுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி. சரியா? எந்திரிக்கிறேன், கண் கழுவுறேன், காது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய், மசாஜ் பண்ணுறேன், பல்லு இது பண்ணுறேன், மூக்கில் ஒரு துடியை இழுக்கிறேன், ஸ்மோடு இழுக்கிறேன், கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். அந்த வாசனையை நல்லா ஃபீல் பண்ணுறேன். பிரெயின் ஃபுல்லாக ஆற்றல் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். வெளியே ஓகே. காரங்கள் வைத்து சோகம் என்று 5 முறை இழுத்து விடுறேன். அதன் பிறகு 1 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறேன். முடிஞ்சா 2 டம்ளர் 3 டம்ளர் குடிக்கலாம் காலையில். சரி, மெதுவாக நன்றாக சௌபாக்கியமாக. முடியாத சேரில் காலை கடமை முடிச்சுட்டு வந்து சேரில் உட்காந்துக்கலாம். சௌபாக்கிய நாடி பண்ணிவிட்டு 4 நாள் பயிற்சியை பண்ணணும். சரி, அதுதான் சொல்லியிருக்கேன். ஓகே. அதாவது சௌபாக்கிய நாடி என்றால் காலையில் ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய மனம் விழிக்கும் பொழுது எந்த நாடி ஓடுகிறதோ அந்த நாடிப்படி போகிறதுக்கு பேர் தான் சௌபாக்கிய நாடி. அப்போ அதான் மனம் விழிக்குது. மனம் உதயமாகும்போது அப்படியே வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வர டைம் ஒரு 15 மினிட்ஸ் தான். என்ன நினச்சாலும் நடக்கும். அப்போ உறக்கம் விழிக்கும் பொழுது எந்த நாடி ஓடுதுன்னு பார்க்கணும். அப்போ எந்த நாடின்னு செக் பண்ணுறேன். நாடினா என்ன அப்படின்னா 2 மூக்கு துவாரத்தில் ஒரு மூக்கு துவாரத்துடைய மூச்சு மட்டும் மேலும் கீழும் நல்லா இயங்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் சௌபாக்கிய நாடி. அது இடதாக இருக்கலாம், வலதாக இருக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், காலையில் நான் தூங்கிட்டுருக்கேன், எந்திரிக்குது, மனம் விழிக்குது. விழிக்கும் போதே உங்களுக்கு 6 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ குறிப்பிட்ட டயத்தில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இன்றைக்கி ஒரு செயல் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி பணம் வாங்கலான்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி வியாபாரம் நல்லா போகணுன்னு நினச்சிருப்பீங்க. எது வேணால் நினச்சிக்கோங்க. விழிக்கும் போதே இன்றைக்கி வியாபாரம் நல்லா போயிடுச்சு, கடன் அடைச்சிட்டேன்,
இல்லை 6 மாதத்தில் வீடு கட்டி முடிச்சிட்டேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிகிட்டே விழிக்கணும். அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். எது நடக்கணுமோ அதை ரெகுலராக ரெஜிஸ்டர் பண்ண அது சரியாகி வந்துக்கிட்டே இருக்கும். அது கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அது நடக்கும். இல்லைன்னா இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, இன்றைக்கி எனக்கு நல்ல வியாபாரம் நடந்தது, நல்ல பிஸ்னஸ் பண்ணேன், இன்றைக்கி நாள் எல்லாத்துக்கிட்டையும் நான் சுகமாக இருந்தேன், இன்றைக்கி நல்லது சாப்பிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே எந்திரிக்கணும். உடனே நாடி செக் பண்ணுறேன். எது ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்க்குறேன். எனக்கு வலது நாடி ஃப்ரீயாக இருக்குது. வலது நாடி ஃப்ரீயாக இருந்தோடனே மேலுங்கேலும் ஓடுறது பார்க்குறேன், நல்லா இருக்குது. இடது நாடி அடைச்சிருக்கு, ட்ரபிள் ஆகுது. எது அடைபடாமல் ஓடுதோ அதுக்கு பேர் உயிர் நாடி. அப்போ வலது நாடி இயங்குது. உடனே என்ன பண்ணுறேன், எந்த நாடி இயங்குதோ அந்த பக்கம் திரும்பணும்னு சொல்லியிருக்கோம், நாடியோட ரூல். எந்திரிச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஏன்னா கிருன்னு வரும்ல காலையிலலாம். எப்போயுமே எந்திரிச்சோன்னு நிதானமாக தான் இருக்கணும். மைண்டு ஆனந்தமாக இருக்கிற டைம். உடனே வலது பக்கம் வலது கையை வச்சு வலது பக்கம் திரும்புகிறேன். திரும்பி உட்காந்துக்கிறேன். அப்புறம் காலைக்கடன்லாம் பல் விளக்குறது எல்லாமே காலைக்கடன் அப்புறம் பார்த்துக்கலாம். திரும்பிட்டு என்ன பண்ணுறேன், ஏன் அப்படின்னா இந்த நாடி தான் ஓடுது நல்லா. ஓகே. உடனே என்ன பண்ணி இதை அடைச்சிக்கிறேன். ஒரு 5 பிரீத் ஃபுல்லாக இழுக்காமல் ஒரு அளவுக்கு இழுத்துட்டு, இன்றைக்கி வியாபாரம் நல்லா நடந்தது, இன்றைக்கி நாள் நல்லா இருந்தது. ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வைங்க, பாருங்க, என் ஹார்ட் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஒருத்தர் கடன் கொடுத்துட்டார், எனக்கு அவர் கடன் கொடுத்துட்டார், போயிட்டார். எதில், அந்த உயிர் நாடியில் எது ஓடுதோ அதில் நினைக்கிறேன், சங்கல்பம் பண்ணுறேன். 5 நிமிஷம் சங்கல்பம் பண்ணுங்கள். இல்லை இந்த நாடியிலே பண்ணணும் இல்லை, சும்மாவே நினச்சி சங்கல்பம் பண்ணலாம். இந்த நாள் நல்லா இருக்குது, வீடு கட்டி முடிச்சிட்டேன், 6 மாதத்துக்கு நடக்கிறத கூட பேர் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் அதே இது தொடர்ந்து காலையில் பண்ண அது சீக்கிரம் நடக்கும். சரி, சில பேர் என்னென்னா இன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு மட்டும் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எனக்கு வியாபாரம் நடந்துச்சு, பிஸ்னஸ் நடந்துச்சு, இன்றைக்கி நாள் சந்தோஷமாக முடிஞ்சுது, எனக்கு எந்த ட்ரபிள் இல்லைன்னு ஏதோ ஒன்று அந்தந்த நாளை மட்டுமே பண்ணிட்டு போகலாம். இல்லை இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு எந்திரிச்சிக்கலாம். உங்களுக்கு பிடித்த பொருள் கண்ணாடி உங்கள் மூஞ்சிவே பார்த்துக்கலாம். உங்களுடைய முகத்தையே பார்த்துட்டு என் மூஞ்சி நல்லா இருக்குது, என்னுடைய முகம் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு பார்த்துட்டு முகத்தை கண்ணாடி பார்த்துட்டு வச்சுட்டு என்ன பண்ணேன், வலதுபுறம் திரும்பினேன், வலது கையை ஊன்றேன், இடது காலம் முன்னாடி வைக்கிறேன். சரியா? இப்படி தான் எந்திரிக்கும். எந்திரிச்சு அந்த நாளை தொடங்கணும். எப்படின்னு இந்த பக்கம். இதுதான் சௌபாக்கிய நாடியோட ரூல். பயிற்சி 1. சுகாசனத்தில் அமர்ந்தவுடன் 2 கைகளை சாமி கும்பிடுவது போல தலைக்கு உயர்த்தியது தான் ரூல். இதே டபுள் பிரீத் பண்ண பாருங்க. ஆதிபத்திரம் டபுளாக பண்ணும்போது டயபிராம் கீழ் நோக்கி நல்லா பஞ்ச் ஆகும் பாருங்க. மேலே யாராவது குத்துற மாதிரி நினச்சிக்கலாம். பிரீத் இன், ஹோல்ட், பிரீத் அவுட், இழுக்கல. டபுள் பிரீத் இன் பண்ணுறேன். அதனால் வச்சுக்கிறேன். ரெண்டு பிரீத் பண்ணுறேன், இழுக்கிறத பஞ்சாது உள்ளுக்குள்ள. ஓகே, 2 பிரீத். இதெல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பயிற்சி கொஞ்சம் நார்மல் ஆக்கிட்டு சுக சுவாசம் செய்தவுடன் உயிரோட்டம் எந்த நாடியில் ஓடுதோ அது சொல்லிட்டேன். 15 30 பண்றீங்க. ஓகே, உயிரோட்ட நாடியில் 15 சுவாசம் செய்தவுடன் இப்போது அதே உயிரோட்ட நாடியில் காற்றை இழுத்து உயிர்ப்பு இருந்தால் வலதில் காற்றை பிராணன் இழுத்து இடது நாடில் விடவும்.
உயிரோட்டத்தில் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு 10 செகண்ட் ஹோல்டு பண்ணி பழகுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 15 செகண்ட் ஹோல்டு பண்ணி பழகுங்க. உயிரோட்டத்தில் விட்டுட்டு 3 செகண்ட் டு 5 செகண்ட் வரைக்கும் இழுக்காமல் இருக்கணும். எகைன் உயிரிழதில் இருக்கிற நல்ல பிராணல் இருக்கிற இந்த பயிற்சி. சரியா? பிராணன் முடிந்த அளவுக்கு இருக்கு 5 எண்ணிக்கை 10 எண்ணிக்கையிலே ஓம் ஓம் என்று நினைத்து நாம பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னேன் வாசி பயிற்சி, நாபி பயிற்சி, அடுத்து ஜஸ்ட் பயிற்சி. நான் இன்ஹேல் பண்ணுறேன், அபானன் ஹீட்டை உணர்றேன். இந்த இதுதான் ஒரு முழுமையான பயிற்சி. இந்த முழுமையான பயிற்சியை நம்ம ஒரு செட்டில் அழகாக உட்காந்து வாழ்நாள் முழு பண்ணணும். கடைசியாக வாசி தியானம் பண்ணணும். வாசி தியானங்கிறது ஃப்ரண்ட் சைடு கிளீனிங், பேக் சைடு கிளீனிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 எழுத்து பேக் சைடில் விட்டுறேன். இந்த ஓவல் ஷேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட் முடிச்சுட்டு கண்டத்தில் இழுக்கிற ஓம்னு உள்ள ஓட்டக்குள்ள வருது. இந்த ஓட்டக்குள்ள தான் வருது. கண்டத்தில் நிறுத்திக்கிறேன், உச்சி குடிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நெத்தி போட்ட கவனித்து மூச்சு உள்ள போகிறத கனமாக தலை இருக்கிற மாதிரி நினச்சிட்டு எந்திரிச்சுக்கணும். எல்லாம் சேர்ந்தா 20 நிமிஷம் 25 நிமிஷம் பயிற்சி பண்ணணுங்கிறது ரூல் இல்லைங்களா? காய சித்தி வளலை அந்த வீடியோவில் அனுப்புகிறேன் பாருங்கள். கரிசலாங்கண்ணி வாங்கிக்கோங்க. வெள்ளை பூ பூக்கும் கரிசலாங்கண்ணி இல்லைன்னா மஞ்சள் பூ பூக்கின்ற கரிசலாங்கண்ணி. குற்றலை கையாந்தாரை என்ற காய கல்பத்திலே உயர்ந்த மூலிகை கரிசலாங்கண்ணி. லிவரை நார்மல் ஆக்கிடும். ஒரு குழந்தை பிறந்தோடனே அதனுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படி பால் போல, பாலை விட வெண்மையாக இருக்கும். அதனால் என்ன, லிவர் பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். லிவருடைய கண்டிஷன் கண்ணில் தெரியும். லிவருடைய டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் கண்ணில் தெரியும். கண்ணு செவந்திருந்தாலும் கண்ணுக்குள்ள அங்கிங்கி நரம்புகள் போயிருந்தாலும் லிவர் வீக். 500 வேலை செய்கிற லிவர் பாதி வேலை தான் செய்யும். வயது ஆக ஆக அது டெய்லி டாக்ஸினை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. உடம்பு ஒன்று டு நைட் ஆனால் உடம்பு டாக்ஸினை ரிமூவ் பண்ணுது. நம்மளோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுது, தசைகளை இது பண்ணுது, தசை நார்களை கண்ட்ரோல் பண்ணுது, பிரெயினை டியூன் பண்ணுது, பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுது, ஆன்மாவோட கனெக்டட் ஆகுது. எல்லா வகையான உடம்பு தசைகளும் தசைநார்களையும் நரம்புகளையும் மூளையும் பார்க்கின்ற அந்த லிவர் 500 வேலை செய்யுது. அது கண்ணோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த கரிசலாங்கண்ணியோடைய வலையில எடுக்கும் பொழுது உச்சிக்குடியிலே இருக்கின்ற விசநீரெல்லாம் இது வழியா இறங்கும். இந்த பின்னாடி இறங்கும். எப்படியே குனிஞ்சுக்கிட்டு உள்நாக்க ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 5 தடவை, கிளாக் வைஸ்ல 5 தடவை சுத்தி உள்ள இருக்கிற நீரை எடுக்கணும். இது ரெகுலரா 48 டேஸ், 6 மாசத்துக்கு 48 டேஸ் கண்டினியூவா பண்ணணும். காலையில வளலை எடுத்ததுக்கு அப்புறம் உட்காந்து பண்ணுவோம். சில பேர்த்துக்கு வளையல் எடுக்கும்போது அப்படியே பயங்கர சளிகிலாம் வரும், தும்மல் வரும், வாந்தி வரும். அதனால கொஞ்சம் முடியாதவங்க, அதாவது நம்ம உடம்பு ஓவர் ஏஜ்டா முடியாதவங்கன்னு ஒன்றும் நல்லா மஞ்சளும் உப்பையும் போட்டு நல்லா மேல் நோக்கி நல்லா கார்கிள் பண்ணி துப்பிடுங்க. இல்லை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து நல்லா வாயை கொப்பளிச்சுட்டே இருக்கணும். அதாவது ஆயில் புல்லிங் பண்ணிட்டு வாரத்துக்கு 2 தடவை ஆயில் புல்லிங் பண்ணி நல்லா பண்ணி உள்நாக்கில் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துச்சா துப்புங்க. அப்படியும் பண்ணு, தப்பு இல்லை. இப்போ கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்னா நெய் எடுத்துக்கோங்க. நெய் 100 கிராம் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகை கலந்து ஒரு காட்டம் அளவுக்கு பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுங்க. இந்த கையில் வச்சுட்டு இப்படி வச்சுக்கிறேன். வச்சு இப்படி எடுக்கணும். கொஞ்சம் எடுத்தோம்னா உள்ளே இந்த இடத்துல வந்துடும். அப்போ நான் உள்ளே விடுறேன். கரெக்டாக உள்ளே விட்டிங்கன்னா உள்நாக்கு போய் டச்சை குனிஞ்சுக்கணும். வாஷ் பேசில் குனிஞ்சு என்ன பண்ணுறேன், உள்நாக்க லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணி அப்படியே இந்த உள்நாக்கு அப்படியே சுற்றுறேன். சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இந்த நீர், விஷநீர் வெளியே அப்படியே கடுக்கா தூள் போட்டு தண்ணியில் வச்சுக்கணும். எப்படியுமே கடுக்கா ஒரு 100 கிராம் வாங்கிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணியில் போட்டு வெது தண்ணியை ஒரு பச்சை தண்ணி வச்சுட்டு நல்லா வாயை கொப்பளிச்சு துப்பிடணும். அதை முழுங்கக்கூடாது, நீர் உள்ளே போகக்கூடாது. அதனால தான் குனிஞ்சு பண்ணி வெளியே வந்தோடனே தண்ணியை ஊற்றி கொப்பளிச்சு துப்பிடணும். அதான் கரிசாலை வளலை, நெய் வளலை. கரிசலாங்கண்ணி கிடச்சுன்னா நல்லது. சரியா? கரிசலாங்கண்ணி தொடர்ந்து சாப்பிட்டாலும் லிவர் நார்மல். சரியா? கோழை என்ற யமன் சளிப்படலமாக உடல் முழுவதும் எல்லா ஆர்கன்களும் இருக்கும். அதான் இந்த வளலை உச்சிக்குழியான வர்மமான அந்த உள்நாக்கை சுத்தும் பொழுது அந்த வர்மம் ஆக்டிவேட் ஆகி மேல் சக்கரம், நடுச்சக்கரம், தொண்டை சக்கரம் இயங்கி உடம்பில் இருக்கின்ற யமன் என்ற கோழை, எல்லா ஆர்கன்ல இருக்கிற கோழையை ரிமூவ் பண்ணும். 48 நாள் பண்ணுங்க. உள்ள பூரா வெளியே வந்து கபத்தின்
விகிதாசாரம் உடலில் அதிகமானால் யமன் உடம்புக்குள் வந்து விடுவான். இதை நீக்கத்தான் காயகல்ப முறை. கரிசலாங்கண்ணி கீரை, வெள்ளைப்பூப்பும் கரிசலாங்கண்ணி கொல்லி வச்சு வாங்கிக்கோங்க. நெய் 100 கிராம் டு 150 கிராம். கரிசலாங்கண்ணி கீரையை கீரை கடையில் வாங்கிக்கணும். அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அடித்து நல்லா அடித்து மிக்சியில் போட்டு அடைச்சிட்டில் ஊற்றணும். அதில் 150 கிராம் நெய்யை ஊற்றி வணக்கி எடுத்துக்கணும். நல்ல பொடியாக நைஸாக மிக்சியில் போட்டு வலுவலுன்னு அந்த இலையை மட்டும் இப்போ எடுத்துருவோம். அப்படியே போடக்கூடாது. ஒரு கட்டு எடுத்து அந்த இலையை மட்டும் பிரித்து தண்ணியே ஊற்றக்கூடாது. எங்கேயுமே நல்லா அடித்து நெய்யை ஊற்றி வணக்கி எடுத்து வச்சுக்கணும். தான் கரிசலாங்கண்ணி நெய். அது சாப்பிட்லாம். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா போதும், அருமை. நோய் நீக்கப்படும். நெய்யை இடதுகை உள்ளங்கையில் எடுத்து அதை சொல்லிட்டேன், உள்நாக்க சுத்தணும். மீண்டும் விளக்கம் கொடுக்கிறேன். கரிசாலை நெய்யை கட்டை விரல் வெள்ளை பகுதியிலே ரேகை மேல் உள்ள நுனியில் நெய்யை தொட்டு எடுத்து வாயை நன்றாக திறக்கவும். கரிசாலை நெய் தடவிய கட்டை விரலை வாய்க்கு உள்ளே அண்ணாக்கு மேல் பகுதியிலே தடவி அங்கு கட்டை விரலால் அழுத்தி இடமளமாக சுத்தவும். 3 முறை 4 முறை சுத்தலாம். விஷம் சளியாக கொலையாக கைவழியே இறங்கும். இது வளவள கொலகொலை என இருக்கும். இதனால் வளலை என்று சொல்லப்படுகிறது. உடம்பில் உள்ள அனைத்து யமனான கபம் கரைந்து வரும். 48 நாட்கள் செய்தால் உடல் செல்கள் புத்துணர்ச்சியாகும். காயச்சித்தி வளலை என்பது உடம்பில் இருக்கின்ற யமனான, யமன் என்றால் சளி, யமன் என்றால் கோலை. உடம்புக்குள்ள கோலை சேராம பார்த்துக்கணும். வயசானா கோலை சேர்ந்ததுன்னா இறந்துருவாங்க. கரெக்டா? அப்போ கோலை சேராம பார்த்துக்கிறதுங்கிறது விதி. எவ்வளோ கோலை சேர்ந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு உடம்பு இயங்காது. கைவலி, கால்வலி, டைஜஸ்ட் ஆகாது, தலைவலி பாரமாக இருக்கும், சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கும். அவன் தான் யமன். அதை ரிமூவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். அப்போ உள்நாக்கில் இருக்கின்ற அந்த விஷநீரானது உள்ளே இருந்து மேலேருந்து சொட்டா வெளியே வந்து அங்கே இருக்கிற விஷநீர் வெளியே வந்தோடனே தலை பிரைட்டாக இருக்கும். அந்த தலைக்குள்ளே இருக்கிற நியூரான்ஸ்லாம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா பிட்யூட்டி கிளாண்ட் நல்லா வேலை செய்யும், தைராய்டு கிளாண்ட் நல்லா வேலை செய்யும். உடம்போட மெட்டாபாலிஸ் தான் கரெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சியாக இருக்கும். உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கனுடைய சளியெல்லாம் வெளியேற்றும். சரியா? இதை பண்ணிப்பாரு. நெய் இப்போதைக்கு நெய் அது கிடைக்கலன்னா நெய்யில் வச்சு பண்ணு, தப்பு இல்லை. ஆச்சப்பா சூட்சமமாய் இருந்து கொண்டு அப்போ கரிசாலை நெய்யில் மைந்தா பாச்சப்பா பெருவிரலை தோய்த்து அந்த பதிவான அண்ணாக்கை பதிவாய் சுத்தி, அழகாக சுத்தி, காச்சப்பா இப்படியே 10 விசை சுற்று கபாலமதில் நின்ற கபம் கலண்டு போகும். மூச்சப்பா ஓடுகின்ற அண்டவாசல் பண்ணீங்கன்னா இந்த மூச்சு அண்டவாசலை நோக்கி உள்கதியாக ஓடும். வாசி கை கூடுங்கிறா. வளலை எடுக்காம வாசி கை கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா வளலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வாசி பயிற்சி பண்ணா ஆற்றல் பெருகும், நியூரான் ஆக்டிவேஷன் நடக்கும், உடம்பு ஆற்றல் தரும். வாசிங்கிறது வளலை முடிச்சதுக்கு அப்புறம் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வளலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வாசி பயிற்சி பண்ணுங்கிறது ரூலு. இப்போ இது 5ஆம் நாளுடைய முக்கியமான பயிற்சி. 5ஆம் நாளில் மெயினாக சௌபாக்கிய நாடில் எழுந்தல். சௌபாக்கிய நாடு கண் விழித்தல்னு அர்த்தம். சரிங்களா? கண் விழித்து காலை கடமைகளை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வளலை எடுத்து பழகணும். நெய்யில் வளலை எடுத்து பழகுங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே விட்டு அந்த உள்நாக்கில் சுழற்சி பாருங்கள். நீர் வெளியே வரும். அப்படியே எழுந்திரிக்கூடாது. இப்படி போனால் அப்படி உள்ளுக்குள்ளே போகும். அதனால குடிஞ்சிக்கிட்டே பேஸ் பேசின எடுத்துனா அப்படியே வரும், பின்னாடி வரும். நீர் இப்படி பின்னாடி வரும். உடனே தண்ணி எடுத்து வாயை குடிச்சுங்க. அதில் உப்பை போட்டுங்க. கடுக்காயிலைனா உப்பை போட்டு நல்லா வாயை குடிச்சுங்க. இல்லை கடுக்காய் இருந்தால் நல்லது. கடுக்காய் போட்டு வாயை குடிச்சு சுத்தமாக இருந்திருக்கும். ஒரு 3 தடவை 4 தடவை சுற்றுங்க. முடியாதவங்க கடுக்காயை போட்டே வாயை கொப்பிச்சு 10 தடவை 20 தடவை வாயை கொப்பிடிங்க போகுது. ஏன்னா நிறைய வாந்தி வர மாதிரியே இருக்கும். ஆனால் சளி பூரா வெளியே வந்துடும். கொஞ்சம் ஒரு டைம் சுற்றுங்க, சுற்றி எடுங்க. அப்படி பழக செட் ஆயிரும். சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. 5ஆம் நாள். அப்போ 5ஆம் நாளுங்கிறது என்ன? சௌபாக்கிய நாடியில் எந்திரிக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே மூச்சு இழுக்கணும். நல்லதைத்தான் பார்க்கணும். நம்ம கண்ணாடி, சின்ன கண்ணாடி வச்சுட்டு அந்த நாள் சுகமாக இருக்கணும். மூச்சு இழுத்து நம்ம முகங்களையே அழகாக பார்க்கலாம், கண்ணை பார்க்கலாம், காதை பார்க்கலாம். நம்ம அழகான மூஞ்சியை நம்ம பார்த்துட்டு மூச்சன் பண்ணி இந்த நாள் நான் நல்லா தான் இருக்கேன்னு அதுக்கிட்டே சொல்லலாம். சொல்லிட்டு வச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கணும். எந்திரிச்சு சொன்னானே இப்படி என்ன பண்ணுறேன், எந்த நாடி உயிர் நாடி ஓடுதோ அந்த பக்கம் இருந்துச்சு அந்த பக்கம் திரும்பி எந்திரிக்கணும்.
புரியுதுங்களா? அந்த பக்கம் திரும்பி இப்போ ரைட் சைடு நாடி ஓடுதுன்னா லெஃப்ட் காலை மேலே எடுத்துட்டு அந்த பக்கம் திரும்பி எது ஓடுதோ அந்த பக்கம் தான் திரும்பணும். திரும்பி தான் எந்திரிக்கணும். இப்படி ஓடுதுன்னா இப்படி திரும்பக்கூடாது. இப்படி ஓடுதுன்னா இப்படித்தான் திரும்பி உட்காந்து எந்திரிச்சு ஒரு 2 ஸ்டெப் போய் அப்புறம் தான் பாத்ரூம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், நைட் நேரம் எந்திரிக்கிறனே நான் அந்த டயத்தில் வந்து எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னா, நைட் நேரம் எந்திரிக்கும் போது உயிர்நாடியில் வழியாக எந்திரிச்சு பழகி பண்ணிங்க, நல்லது தான், தப்பு இல்லை. உயிர்நாடி செக் பண்ணுங்கள், அந்த பக்கம் திரும்பி எந்திரிச்சு போகும். சரியா? ஓகேவா? இதான் 5ஆம் நாள் பயிற்சி பண்ணணும். செட்டாக பயிற்சி இதுக்குள்ளே வருது, வாசியோடு நிறுத்திக்கணும் அழகா. இதுக்கு இடையில வந்து உள்கதி மன்மத பயிற்சி இதெல்லாம் வரும். இன்னும் வந்து உள்நாக்குடைய ஆற்றல் அதிகப்படுத்தினா உள்கதியெல்லாம் வரும், அது பின்னாடி வரும். சரியா? சித்தர்கள் வந்து வளலை வாங்குதல்ங்கிற ஒரு எல்லா நூல்களையும் வளலை வாங்குதல் வளலை பற்றி சொல்லியிருக்காங்க. வளலைங்கிறது காய சித்தி, உடம்புல இருக்கிற அழுக்குகளை நீக்கிற ஒரு மெத்தட். அது காயகல்ப மூலிகையில் வச்சு பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா கற்றாழை வச்சு பண்ணுறாங்க, வல்லாரை வச்சு பண்ணுறாங்க, மிளகு வச்சு பண்ணுறாங்க, கடுக்காய் வச்சு பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒருத்தருக்கு வளலை வாங்குறதுக்கு கரிசாலை நெய். இந்த கரிசாலை நெய் வந்து எப்படின்னா, வெள்ளைப்பூ பூக்கும் கரிசாலையோட வாங்கி ஒரு கட்டு வாங்கி அதில் இருக்கிற சமூலத்தையும் ஃபுல்லாக எடுக்கலாம், அல்லது இலையை மட்டும் எடுக்கலாம். நெய் ஈக்குவலாக விட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நெய் 100 கிராம் 150 கிராம் விட்டு நல்லா வடைச்சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிடணும் தனியாக. கரிசாலையை அடைச்சிட்டு நல்லா நெய் அதை வந்து வடைச்சட்டியில் வச்சு நெய்யை மிக்ஸ் பண்ணி அப்படியே நெய் மெழுகு பதத்தில் கொண்டாந்து நிறுத்திட்டு எடுத்து வச்சுக்கணும். அதான் கரிசாலை நெய். இந்த கரிசாலை நெய் என்ன பண்ணணும், வளலை வாங்குகிற மெத்தடில் எப்படின்னா, கொஞ்சம் ஒரு இது எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூனில் உள்ளங்கையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். வச்சுட்டு பாருங்கள், ரெடியாக நம்ம என்ன பண்ணிக்கணும், வாட்டர் வச்சுக்கணும். வாட்டர் தனியாக வச்சுக்கணும், கடுக்காய் பொடி வச்சுக்கணும். இல்லை கடுக்காய் கிடைக்கலன்னா உப்பு தண்ணி வச்சுக்கணும். உப்பு தண்ணி வச்சுட்டு இந்த கடுக்காய் என்ன பண்ணிக்கணும், 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ போட்டுக்கணும். இது காலையிலையும் சாயந்தரம் பண்ணணும். அப்போ 48 நாள் பண்ணும்போது உடம்பு என்ன பண்ணுது, பளிங்கியாட்டம் மாறிடும். சரிங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெய் என்ன பண்ணணும், இந்த கட்டவர் ரைட் சைடில் இருக்க கட்டவரில் எடுத்துக்கணும். எடுத்தால் பாருங்கள் இப்படி வந்துடுது. இதை நம்ம வாஷ் பேசனா நல்லா புழிஞ்சிட்டு உள்ள இருக்கிற நாட்டில் பாருங்க இப்படி ஒழுகும். 4 தடவை பண்ணுங்க. நீர் பார்த்தா விச நீர் இறங்கும். 4 தடவை பண்ணிட்டு அதை முழுங்கக்கூடாது. முழுங்காம கடுக்காயில் பண்ணிட்டா உள்ள இருக்க விச நீர்லாம் என்ன ஆயிடும். எனக்கு ஆல்ரெடி பண்ணனால சளியெல்லாம் வரல. இல்லைன்னா சளியெல்லாம் என்ன ஆகும், மூக்குலேருந்து சளியாக விடுவோம். இப்படி விச நீர்லாம் நிறையா வரும். வந்துட்டு சாயந்தரம் பண்ணும்போது உடம்புல இருக்க தலையில் இருக்கிற விச நீரெல்லாம் இறங்கிடும். செல்கள் இருக்கிற என்ன பார்த்தீங்கன்னா கணையத்திலிருந்து சுரக்கிறவெல்லாம் பார்க்கலாம். இது வந்து வச்சு சுத்தணும். சுற்றி நீரை உள்ள விடாமல் வெளியில் இப்படி வரும். கடுக்காய் நீரோ உப்பு நீரோ போட்டு கொப்பளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு வாசி நம்ம மூச்சு பயிற்சி என்ன பண்ணலாம். எந்த நாடி ஆக்டிவேட்டில் இருக்கோ அதை நல்லா பண்ணலாம். அது வந்து 48 நாள் பண்ணுங்க. நோயே என்ன ஆயிடும், எந்த நோயாக இருந்தாலும் ரொம்ப ஆயிடும். இதுதான் வந்து கரிசாலை வளலை வாங்கும். நீர் பார்த்தா விச நீர் இறங்கும். 4 தடவை பண்ணிட்டு அதை முழுங்கக்கூடாது. முழுங்காம கடுக்காயில் பண்ணிட்டா உள்ள இருக்க விச நீர்லாம் என்ன ஆயிடும். எனக்கு ஆல்ரெடி பண்ணனால சளியெல்லாம் வரல. இல்லைன்னா சளியெல்லாம் என்ன ஆகும், மூக்குலேருந்து சளியாக விடுவோம். இப்படி விச நீர்லாம் நிறையா வரும்.
வந்துட்டே சாயந்தரம் பண்ணும்போது உடம்புல இருக்க தலையில் இருக்கிற விசநீரெல்லாம் இறங்கிடும். செல்கள் இருக்கிற என்ன பார்த்தீங்கன்னா கணையத்திலிருந்து சுரக்கிறவெல்லாம் பார்க்கலாம். இது வச்சு சுத்தணும். சுற்றி நீரை உள்ள விடாமல் வெளியில் இப்படி வரும். கடுக்கா நீரோ உப்பு நீரோ போட்டு கொப்பளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு வாசி நம்ம மூச்சு பயிற்சி என்ன பண்ணலாம். எந்த நாடி ஆக்டிவேட்டில் இருக்கோ அதை நல்லா பண்ணலாம். அது 48 நாள் பண்ணுங்கள். நோயே என்ன ஆயிடும், எந்த நோயாக இருந்தாலும் ரொம்ப ஆயிடும். இதுதான் கருசாலை வளையலை மெத்தட். இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லித்தரேன். அண்டம் சுருக்க அதற்கோர் அளவில்லை, பிண்டம் சுருக்க பிராணன் நிலைவரும். பிராணன் என்றால் உயிர் எப்பொழுதும் நன்றாக உடம்பையும் உயிரையும் காக்கும். பிராணன் உடம்பு பூரா வியாபித்திருக்கிறது, உலகம் பூரா பிராணன். அதை கரெக்டாக பிராணன் எடுக்கிறதுக்கு தான் கண் வழியாக எடுக்கலாம், காது வழியாக எடுக்கலாம், உணவின் வழியாக எடுக்கலாம். கண்ணை நம்ம நல்ல ஆனந்தமான இயற்கையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த இயற்கையோடைய ஆற்றல், பிராண ஆற்றல் உடம்பு கண் வழியாக வரும், எடுக்கலாம். காது இனிமையான நாதங்களை கேட்டாலும் சரி, நாதங்களை எழுப்பி அதாவது மந்திரங்களை நம்மளே நல்ல வார்த்தைகளோ நல்ல வகையான மகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களை உடம்புக்கும் உயிருக்கும் பாதுகாப்பான மகிழ்ச்சி கொடுக்கறத எடுத்தாலும் நமக்கு பிராணன் இழுக்கப்படும். சுவையான உணவுகளை நாம் சுவைத்து அறுசுவையும் நன்றாக மென்று திங்கும் பொழுது, அதான் நல்லா மென்று தின்னால் நின்று வாழலாம். நொறுங்க தின்னால் நல்ல சுவையறின். எந்த ஒரு குவளை எடுத்து போட்டால் நல்லா அரைக்கணும். 20 நிமிஷத்துக்கு மேலே உணவு தான் உணர்வு எண்ணங்களாக செயலுக்கு வெற்றி கொடுக்கறது. அன்னமே பிரம்மங்கிறது பகவத்கீதா சொல்லுது. அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. டென்ஷனே வேணாம். அதனால தான் 1000 ப்ராப்ளம் இருக்குது. கரெக்டாக சாப்பிட்டாலே போதும், நல்லாயிருக்கும் உடம்பு. நல்லா மென்று நிதானமாக நான் உரைச்சி இந்த உணவு இந்த செயலுக்கு இன்று எனக்கு நல்ல பலனை தரும் என்று எல்லா விஷயத்திலையும் அப்போ அந்த பலனை அப்பத்திக்கு நிகழ்காலத்துக்கு மட்டும் நினச்சி சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கும்போது இந்த தண்ணி இன்றைக்கி என்னுடைய செயலை வெற்றி தரும் என்று சப்பி சாப்பிடுங்க. மெதுவாக சாப்பிடுங்க. ஆற்றி வச்சு நல்லா கொதிக்க வச்சு 100 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் கொதிக்க வச்சு ஆற வச்சிங்கன்னா பிராணன் 100 மடங்கு இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. இயற்கை நீர் சாப்பிடுங்க. அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ என்ன சொல்கிறேன், கிளீனிங் சிஸ்டத்துக்கு வருவோம். அண்டம் கரெக்டாக இருந்தால் பிண்டம் கரெக்டாக இருக்கும், பிண்டம் கரெக்டாக இருந்தால் அண்டம் கரெக்டாக இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுறேன். கண்டத்தில் நாதம் எழும்புது. அங்கே தான் விஷநீர்கள் எல்லாமே என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. நாம் டெய்லி என்ன பண்ணணும், உப்பு கரைசல் போட்டு தண்ணியில் வாயை கொப்பிச்சிட்டே இருக்கணும். நைட் தூங்கும்போது பண்ணால் இந்த கண்டம் க்ளீனாக இருக்கும். கருக்கா போட்டும் துவைக்கலாம், இது போட்டும் உப்பு போட்டும் பண்ணலாம். இல்லை பாக்கு இருக்குல்ல, கொட்டைப்பாக்கு போட்டு நல்லா இது பண்ணி கார்கிள் பண்ணி துப்பிடலாம். ஏதோ ஒரு வழி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பண்ணலாம். டெய்லியுமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், கண் க்ளீன் பண்ணால் கண்ணுடைய பவர் கூடும். லிவருடைய ஃபங்க்ஷன் 500 ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்யும். அதாவது சொல்கிறேன், கண் நெருப்புத்தன்மை, உடம்பில் நெருப்புத்தன்மை பேலன்ஸாக இருக்கும்போது உடம்போடைய நெருப்பு சக்தி பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ கண் தான் அது காரணம். கண் உலகத்துடைய ஆன்மா. பார்க்குறோம்ல, எல்லாமே பார்த்து எல்லா சென்ஸ் என்ன ஆகுது, உணர்வுகள். பார்த்தோன்னா ஒருத்தர் சண்டை கட்டுறையாக உடனே கோபம் வருது, உணர்வுகளை தூண்டுகிறது. உடனே உள்ளுக்குள்ளே உடம்பு கெமிக்கல் மாற்றம் நடக்கும். அப்போ பார்வையால் என்ன ஆகுது, மனம் என்னது மனம்தான் போய் பார்க்குது, அதனால் பிரச்சனை வருது. அப்போ கண்ணை அடிக்கடி எவ்வளோ விஷயங்கள் நாம் கண் வழியாக வியாபித்து பார்த்தோமோ பிராணன் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணி பிராணனை எடுக்கணும். கண் வழியாக கண்ணாடி போட்டு என்ன பண்ணுற, பிராணம் இழுக்காமல் தடை பண்ணிடுறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, கண் கழுவி வாங்கிக்கணும். சரிங்களா? கண் கழுவி இப்படி இருக்கும், தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் என்ன க்ளீனிங் மெத்தட் அப்படின்னா, க்ளீனிங் மெத்தட் பார்த்துக்குங்க. அதாவது வாரத்துக்கு கண் அப்படின்னா ரைட் கண் சூரியன், லெஃப்ட் கண் சந்திரன். அப்போ திங்களோ ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை 2 கண் பண்ணலாம், திங்கக்கிழமை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறேன், கண் கழுவி நிரப்பிட்டு ஒரு சொட்டு என்ன பண்ணுறேன், 1 சொட்டோ 2 சொட்டோ எலுமிச்சஞ்சாறு இது பண்ணி நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த வாட்டரில் எலுமிச்சம் ட்ராப்பு 1 ட்ராப்பு மேக்ஸிமம் போடுங்க, பழகுங்க. மேக்ஸிமம் விழுந்துச்சுன்னா 2 ட்ராப் பேலன்ஸ்ட் ஆயிடும். இல்லை அப்படின்னா கடுக்காயை ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா ஒரு டம்ளரில் ஆற்றி வச்சுட்டு தெளித்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து கழுவலாம். அதுவும் க்ளீன் ஆகும். ஏன்னா வெளியில் போகும்போது எவ்வளோ டஸ்ட்டு, இப்போ ஒயிட் ஷர்ட் போடுறோம், எவ்வளோ டஸ்ட் ஃபார்மே கருப்பாகுது. அப்போ கண்ணில் போய் என்ன பண்ணுது, கண்ணுடைய பவரை பூரா கம்மி பண்ணிடுது. அப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், குறிஞ்சு
லெஃப்ட் ரைட்டு சுற்றுறேன், ரைட் லெஃப்ட் சுற்றுறேன், மேலும் கீழே சுற்றுறேன், விழிக்கிறேன், உள்ளுக்குள்ளே கண்ணுக்குள்ளே விழிக்கிறேன். கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறேன், எங்கேயெல்லாம் சுற்ற முடியுமோ உங்களால் லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் சுற்றிட்டு அவ்வளோதான் எடுத்துட்றேன். இதை ஊற்றிட்டு இதே மாதிரி ஒரு ட்ராப் எலுமிச்சம்பழம் ட்ராப் ஊற்றிட்டு தண்ணியில் அதே மாதிரி காமிக்கிறேன். ஏன்னா காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். இன்னொரு ட்ராப் ஊற்றி எடுத்துட்டேன். நல்லா லாக் பண்ணிக்கணும். அதே மெத்தட். அடுத்து இது கடுக்காவுடைய வாட்டர் வச்சும் பண்ணலாம். இப்போ கண் கழுவுறது, கண்ணுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மூலிகை அப்படின்னா, தின்ன மரந்தான் பண்ணைக்கீரையை சிறுகீரையை அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரையை தின்ன மரந்தான், பொன்னாங்கண்ணி தின்ன மரந்தான். புரிஞ்சுதா? கண்ணுக்கு அத்தான் நோயும் போயிருட்டான் அகத்திய. பண்ணைக்கீரையை, பொன்னாங்கண்ணி கீரையை, சிறுகீரை, இந்த 3 கீரையை வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்ணில் எந்த நோயும் வராது, கண் பவராக இருக்கும். இன்னொன்று பிராணமுத்ரா. இந்த பிராணமுத்ரா அப்புறம் கண்ணு க்ளீன் பண்ணிட்டோம். கண் நெருப்பு சக்தி கனெக்டட் டு லிவர் வந்து இன்பேலன்ஸாக இருந்தால் கண் வந்து பாதிக்கும். லிவருக்கு வந்து கனெக்டட் ஒரு சுழற்சிக்கான கனெக்டட் யூரினரி பிளாடெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின் நீர் தத்துவம்லாம் கரெக்டாக உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா கண்ணில் வந்து தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கண்ணை கூல் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடுது, லிவர் பேலன்ஸ் ஆகிடுது. லிவருக்கு ஹீட்டு. இப்போ ஆல்கால் சாப்பிட்றாங்க, புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. புளிப்பு தான் லிவருடைய கண்ட்ரோலிங் சுவை. அப்போ அதிகமாக சாப்பிட்டு லிவருக்கு எனர்ஜி பூரா வேஸ்ட் பண்ணி அதையும் தாண்டி குடிச்சிட்டே இருக்கும்போது கண்ணில் இருக்கிற அந்த எனர்ஜி எடுத்து சக் பண்ணால தான் ரெட் கலரில் மாறுது. அப்போ ஹீட் என்னது, லிவர் ஹீட் ஆகி பல்ஜாகி ஹீட் ஆகி ஏங்கி அந்த ஓவராக அந்த புளிப்புத்தன்மை சாப்பிட்டு லிவர் பல்ஜாயிருது. அடுத்து கண் இதாகிடுது. புரிஞ்சிட்டீங்களா தத்துவம்? கண் ஹீட் ஆகிடுது. கண்ணுக்கு இப்படியே பண்ண லிவர் போயிடுது, கண்ணும் போயிடுது, காமால வந்துடுது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி லிவர் இருக்கிற ஹீட்டை எடுத்துட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா இயங்கும். 500 வேலை செய்யும் லிவர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மூக்கு, நிலத்தத்துவம். மூக்கில் இப்போ வர வைரஸ் வந்து என்ன பண்ணுதா, இதில் இருக்கிற முகரக்கூடிய தன்மையை என்ன பண்ணுது, வாசனை முகரக்கூடிய தன்மையை கட் பண்ணுதுங்கிறாங்க. அப்போ அந்த வைரஸ் வாசனை முகரக்கூடிய கட் பண்ணுது அப்படின்னா மூக்கு எதோட கனெக்ட் பண்ணுது, லங்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ லங்ஸ் எனர்ஜி பிராணனுடைய முக்கியமான எனர்ஜி. பிராணன் இழுக்கக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டிக்கு எது இருக்குது, மெட்டலுங்கிறான். அப்போ இந்த பிராணன் இழுக்கக்கூடிய உயிரை வாழ வைக்கக்கூடிய முக்கியமான உறுப்பில் லங்ஸ் இழுத்தா தானே க்ளீன் ஆகும், ப்ளட் பியூரிஃபிகேஷன், ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், கழிவுகளை வெளியேற்றுறது எல்லா செல்களில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்போ இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா மூக்கின் வழியாக நுகரப்படுகிறது. நாய்க்கு எவ்வளோ பவர் இருக்குது, எங்கே ஒண்டி கண்ணை விட்டாலும் அந்த மூக்கின் வழி நுகர்ந்தே வந்துடும். அப்போ பார்வை இதுக்குள்ளேயும் வச்சுருக்கும், அந்த உணர்வு வாசனை. அப்போ இந்த சென்ஸ் வாசனை கம்மியாகும் போது நம்மளுடைய உடம்புடைய நிலத்தத்துவம் கம்மியாகிடுது. வாகாயத்தில் மேலே பறக்க போகிறோன்னு அர்த்தம். தொடர்ந்து வாசனை கம்மியாச்சுன்னா 10 வருஷத்தில் இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி திருநீட்டு பச்சலை, கருவேப்பிலை இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, அப்புறம் வால்மிளகு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம் இருக்குது, ஏலக்காய் இருக்குது. எது வாசனை உள்ளதோ அதை கசைச்சு அப்படி என்ன பண்ணலாம். அப்புறம் சாம்பாரா அப்படியே அந்த வாசனையை கொஞ்சம் நேரம் உள்ள முகந்து சாப்பிடணும். உணவுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் அதனையோடைய உணர்ந்து சாப்பிடும்போது சென்ஸ் உள்ள ஆட்டோமேட்டிக்காக அண்டத்தில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் ஜீரணத்துக்கு தேவையானதை சுரக்கிறோம். எப்படி பார்த்தீங்களா? அப்போ இதை க்ளீன் பண்ணணும்ல, வாரத்துக்கு ஒருக்கா. மூக்குங்கிறது குரு பகவானுடையது. இந்த குரு பகவானுடையதை என்ன பண்ணணும் அப்படின்னா நேசல் க்ளீன் அமேசானில் நீ வீட்டில் அப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம உடம்பு வந்து 37 டிகிரி ஃபாரன்ஹீட், சரியா? அப்போ நம்ம 98.6 இருக்கணும். எவ்ரிடே வந்து தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கணும். 90.4 and 6 இருந்ததுன்னா உடம்பு பாடி நம்ம பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும் அர்த்தம். டெய்லி காலையெல்லாம் செக் பண்ணணும். இல்லைன்னா பிராண பயிற்சி பண்ணி சரி பண்ணிக்கணும். இப்போ தண்ணி அந்த ஹீட் ஓரளவுக்கு ஹீட்டான தண்ணி வச்சுட்டு உப்பு என்ன பண்ணுறேன், நம்ம கல் உப்பை நல்லா அது பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், உப்பு வந்து என்ன பண்ணும் சளியை மூட உப்பு தண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதுதான் நான் அதாவது மூக்கை க்ளீன் பண்ணுறது. இப்போ நம்ம தத்துவப்படி என்ன அப்படின்னா எது உயிர் நாடியோ அதில் தான் விடணும். அப்போ தான் ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? அது உயிர் நாடியில் விட்டால் தான் சர்ன்னு வந்து வரும். எப்படின்னா எனக்கு இப்போ லெஃப்ட் இயங்குது,
லெஃப்ட் ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் செஞ்சு காமிக்கிறேன். அதனால் லெஃப்ட்டு வந்து எனக்கு நாடி திங்கக்கிழமை நாடி லெஃப்ட் நாடி கரெக்டாக. திங்கக்கிழமை நாடி லெஃப்ட் நாடி காலையிலேருந்து 1 மணி நேரத்துக்கு மேலே இயங்கணும். செவ்வாய்க்கிழமை ரைட் நாடி 1 மணி நேரத்துக்கு இயங்கணுங்கிறது ரூல். இப்படி இருந்தால் அவனுக்கு கிரகம் எந்த தோஷம் கிடையாது, 4 வாழ்க்கை சுகமாக இருக்கும். புதன்கிழமைனா லெஃப்ட் நாடி, உயிர் நாடினா ஃப்ளோ பாருது. வியாழக்கிழமை வளர்பிறை இடது நாடி அதே மாதிரி இயங்கும், தேய்பிறையில் வலது நாடி இயங்கும். இது ஒரு நாடி கரெக்ட் பண்ணால் எல்லா நாடியும் கரெக்டாகிடும். வெள்ளிக்கிழமைனா குளிர்ச்சி இடது நாடி, சனி ஞாயிறு வலது நாடி. இவ்வளோதாங்க நாடி சிஸ்டம். காலையில் 1 மணி நேரத்துக்கு மேலே இயங்க வைக்கிறதுக்கு தான் சித்தனுங்கிறான், ஞானவான்கிறான், உலகத்தை அறிந்தவன்கிறான். அப்போ இந்த மாதிரி வச்சுட்டு எனக்கு லெஃப்ட்டு இயங்குறதுனால என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி குண்டா வச்சுக்கிறேன். இல்லை வெளியில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்ன இது காமிக்கிறக்கா இப்படி காமிக்கிறேன். என்ன பண்ணுறேன், இது எந்திரிச்சு நின்று பண்ணணும். அதை ஃபோட்டோ அனுப்புகிறேன். சாஞ்சு நல்லா க்ளீன் ஆகிடும். இது வியாழக்கிழமை பண்ணணும். ஆஸ்துமா பேஷண்ட் ஆஸ்துமா க்யூர் ஆகிட்டே வரும், பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து பண்ணணும், டெய்லி பண்ணணும். ஆஸ்துமா, சைனஸ், டிபி இவங்கெல்லாம் டெய்லியும் பண்ணால் சீக்கிரம் க்யூர் ஆகிடும். தலைவலி, காது வலி, தொண்டை வலி, வாய் வலி, இஎன்டிங்கிறாங்களே, இஎன்டி பிரச்சனை உள்ளவங்க டெய்லி இதெல்லாம் பண்ணால் சரியாயிடும். கண் குளிர்ச்சி பெறும், தலையில் இருக்கிற குளிர்ச்சி பெறும். இப்படி பண்ணும்போது ஏன்னா இது அந்த உப்பு வந்து என்ன பண்ணும், சளிப்படலத்தை போல எடுத்துக்கிட்டே வரும். உடம்பு கபங்கார சளிப்படத்தை எடுக்க 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 யமன் கிட்ட வரமாட்டான். சளி ஈக்குவல் டு யமன் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கழிவுகள், சளி யம, உடம்பில் என்னென்ன கழிவுகள் இருக்கோ அது பேர் மலம் என்று சொல்கிறார்கள். சளி ஈக்குவல் டு மலம். நம்ம போகிறது தான் மலம் இல்லை, சளி ஆல்சோ மலம். இதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, இது இப்படி க்ளீன் பண்ணணும். உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போ நிலசக்தி அதிகமாகும். நிலசக்தி அதிகமாச்சுன்னா என்னது, கை நடுக்கும், கால் நடுக்கும், அதெல்லாம் இருக்காது. நல்ல சுவாசம். அப்போ இந்த வைரஸே என்ன பண்ணுது, நிலசக்தி லங்ஸை பாதிச்சு சளிப்படலத்தை பொது வரும்போது நிலத்தை கட் பண்ணிடுது. நிலத்தை கட் பண்ணால் நம்ம மேலே நோக்கி போகிறான்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி சீக்கிரம் எக்ஸசைஸ் பண்ணி அதை பண்ணி நுகர்ந்துகிட்டே இருந்தோம்னா நிலசக்தி வந்துச்சுன்னா டக்குன்னு அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பேசிக் ரூல். இதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா சளிப்படலங்கள் வெளியேறும். அடுத்து பார்த்திங்கன்னா நசியம் செய்தல். நல்லெண்ணெயை வச்சு நசியம் பண்ணுறது. நல்லெண்ணெயை வச்சு எடுத்துகிட்டு ஒரு ட்ராப் எடுத்துக்கிறேன். அப்படி டச் பண்ணி என்ன பண்ணுறேன், இழுக்கிறேன். உயிர் நாடி தான் இழுக்கும், இன்னொரு நாடி இழுக்காது. எது உயிர் நாடின்னு பார்க்குறேன். இப்போ ரைட்டில் எனக்கு வந்து ரைட்டில் ஓடிட்டுருக்கு. அதுக்குள்ளே நல்லா இது பண்ணிவிட்டு மற்றது சும்மா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சுட்டு எது உயிர் நாடியோ அதில் மட்டும் என்ன பண்ணுறேன், மற்றதை வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு எந்த உயிர் நாடியோ அப்போ இந்த பக்கம் வர்றதுனால கட்டை விரல் என்ன பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன். இது நல்லெண்ணெய் நசியம். நல்லெண்ணெய் நசியம் பண்ணும்போது சேம் சைனஸ், ஆஸ்துமா, சளிப்படலங்கள், தலைவலி, காது வலி, தொண்டை வலி, இஎன்டி பூரா க்ளீன் ஆகும். நிலத்தத்துவம் அதிகமாகும். உடம்புல ஏதாவது பண்ண 2 நாளைக்கு ஒருக்கா பண்ணலாம், இல்லை வாரத்துக்கு ஒருக்கா பண்ணலாம். பண்ண ப்ரீத்திங் நல்லாயிருக்கும், பிராணசக்தி கிடைக்கும். அந்த எந்த இல்லை நல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பண்ணலாம். தும்பை இலை நசியத்துக்கு தும்பை இலை வச்சு காய்ச்சி வச்சுட்டு பண்ணி பாருங்கள், அவ்வளவு சளியும் போயிடும். தலையில் இருக்கிற அத்தனை நோய்களும் போகும். கண்ணோய் தலைநோய் போக்கும் நசியம். நசியம் வந்து கபத்தை பூரா கரைச்சிரும். நசியம் பண்ணிகிட்டே வாங்க, உடம்பு க்ளீன் ஆகிட்டே இருக்கும். சென்ஸ், நுகர்கின்ற சென்ஸ் அதிகமாகும். நுகர்கின்ற சென்ஸ் அதிகமாக நிலத்தத்துவம் அதிகமாகும். நிலத்தத்துவம் அதிகமாகாது உடம்பு நரம்புகளிலிருந்து உடம்பு பேலன்ஸ், ரூட் சக்கரை வேலை செய்யும். உடம்புல நிறுத்துகிற இந்த உயிரை நிறுத்துகிற பிராணன் நிலை பெறும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவங்கிறது இது காது. இப்போ பார்த்தீங்கன்னா அரிக்குலா தெரப்பின்னு சொல்கிறாங்க. ஒரே இதில் உங்களுக்கு எல்லா வகையான நோய்களையும். வர்மத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டா இஞ்சியை கடித்து காதில் ஊதுனா எந்திரிச்சிக்கிறேன், உயிர் பெற்று வந்துடுறான். ஏன்னா ஆகாயத்திலே உயிர் பறந்து போய்விட்டால் ஆகாயத்தில் இருக்கிற தத்துவத்தை இழுத்தோம்னா என்ன ஆகுது, உயிர் வந்துடுது டியூன் பண்ணால். அப்போ சம்திங் என்ன இருக்குது இதில், அந்த வர்ம உயிர் பாயிண்ட் இருக்குது. அரிக்குலார் தெரப்பியில் 100 பாயிண்ட். உடம்பே வந்து எப்படின்னா இந்த குழந்தை படுக்கிற மாதிரி நான் அனுப்புகிறேன்.
குழந்தை படுத்துருக்க மாதிரி இருக்கும் அழகாக. அப்போது இது ஒரு கிட்னிக்கும் இன்னொரு கிட்னிக்கும் கனெக்டட். ஆகாய தத்துவம் கிட்னியோட கனெக்டட், அட்ரினல் கிளாண்டோட கனெக்டட். ஸ்பேஸ் எனர்ஜி தான் இறைவனுடைய எனர்ஜி கனெக்டட். காது நம்ம கேட்க கம்மியாகுதுனாலே லைஃப் என்ன ஆகுது? இப்போ நல்லா காது கேட்டுட்டு வயசாக வச்சா காது கண் எல்லாம் நுகர்கின்ற தன்மை எல்லாம் ஜீரணத்தன்மையெல்லாம் கம்மியாகுதுன்னா அண்டம் அதனுடைய வேலையை அந்தந்த சென்ஸ் வேலையை கம்மி பண்ணிகிட்டே போகுதுன்னா நம்ம இந்த பூமியிலேருந்து வெளியே போகிறோம்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் டியூன் பண்ணணும். இப்போ இதமான சவுண்டுகளை நாதங்களை கேட்கணும். இப்போ ஒரு சித்தர்கள் என்ன சொல்கிறான், திருமூலன் மூச்சு எடுத்துட்டு இப்படியே பண்ணி ரீங்காரம் பண்ணிங்கன்னா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடும். லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆன பீனியல் கிளாண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது, நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, டோட்டல் பிண்டம் நிலைபெறும். பிண்டம் என்ன ஆகுது? பிண்டத்தில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் மாதிரி தான், சிம்பிள் தான். ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். இப்படி 5 நிமிஷமே ஹீட் ஆகிடும். 1 நிமிஷம் பண்ணலாம். அப்புறமா காதடைச்சி காதுக்குள்ளே இருக்கிற கீதத்தை அந்த ரீங்காரம், இந்த உலகத்தோட இயக்கம் ரீங்காரமாக இருக்குதுன்னு நினச்சோம்னா வாசி யோகம். காது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போங்க. தெருவில் என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி தியானம் பண்ணுங்கள். அது மட்டும் கேட்டுச்சுன்னா நீங்கள் வாசி யோகி. அவ்வளோதான், சிம்பிள். ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணி எடுக்கலாம். கண்ணை மட்டும் பார்த்து மேலேருந்து நட்சத்திர கூட்டங்களை எடுக்கலாம். நுகர்ந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு நுகர்ந்து மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க 10 வருஷம். அப்போ அதுக்காக அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்குரிய தத்துவமான ஒரு அளவுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். காது நல்லெண்ணெய்க்கு அல்லது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் டு ரைட் ஹேண்டு, ரைட் டு லெஃப்ட் ஹேண்டு. ஏன்னா ஒரு மின்காந்தம் இயங்குது, லெஃப்ட் ரைட்டாக இயங்குது. முதல்ல அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கிண்ணத்தில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ண 100 பாயிண்ட் இருக்குது. எத்தனை பாயிண்ட்டு? உடம்புக்கு எல்லா நோயும், தூக்க பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும், வயிற்று பிரச்சனைலேருந்து எல்லா நோயும் இதை நல்லா ஆக்டிவேட் பண்ணாலே போயிடும். காது ஆக்டிவேட், ஸ்பேஸ் எனர்ஜி ஆக்டிவேட் ஆச்சுன்னா நான் கிட்னி 2 ஆக்டிவேட் ஆகுது. என்ன பண்ணுறேன், நல்லா பிடிச்சி என்ன பண்ணுறேன், காதை திருவாங்களே. இப்போ காதை பிடிச்சா தோப்புக்கணும். பிரைன் டியூனருங்கிறான், சூப்பர் பிரைன் யோகாங்கிறான். ஏன் அப்படின்னா லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் பேலன்ஸ் ஆகும். ஹாக்னி, இப்போ இது ஹாக்னி முத்திரா, லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன். அப்படியே கொஞ்சம் நேரம் இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது உள்ளங்கைக்குள்ளே ஒரு ஆற்றல் வருகிறது, உள்ளுக்குள்ளே ஒரு அழகான பூமியினுடைய உருவம் தெரியுது, அழகான கலர் இருக்குது. எதை வேணால் நினச்சிக்கங்க, எதை வேணால் உருவப்படுத்துங்க. வெப்ஜிஆருங்கிற எந்த கலர் வேணால் உருவப்படுத்துங்க. அந்த சக்கரத்தில் போய் ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகி மைண்டெல்லாம் காம் ஆயிரும். சைனஸ் ப்ராப்ளம், ஏன்னா நுனி பூரா சைனஸ் பாயிண்ட்ஸ், பிரைன் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ நல்லா எவ்வளோக்கெவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கிறேன். அதாவது யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதிகமாக டெய்லியுமே பண்ணலாம். பிரச்சனை இல்லாதவங்க வாரத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணலாம், காதை க்ளீன் பண்ணலாம். இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு காது க்ளீனிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓம் சவுண்டு கேட்டு இது பண்ணிவிட்டு காதுடைய பயிற்சி பண்ணணும். நல்லா ட்ரம் அந்த இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் கேட்டு எப்போ எவ்வளவு சவுண்டு வெளியிலேருந்து அந்த நாய்ஸ் கேட்டு இந்த காது டிஸ்டர்பன்ஸ் ஆகி ஆகாயத்தோடைய தத்துவம் கம்மியாக இருக்கும் உடம்புல. அந்த ஆகாய தத்துவங்கிறது உடம்புல எப்படின்னா உபவாசம், ஒரு கேப் இருக்கணும். ஒரு பொருள் இயங்கணும்னா அதுக்கு ஒரு கேப் இறைவன் கொடுத்துருக்கானா அந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக என்ன ஒன்று இயங்கும், அதனுடைய வேலையை செய்யும், க்ளீனிங் சிஸ்டம், ஆற்றல் எல்லாம் கொடுக்கும். அப்போ இந்த கேப் இருக்குது, அந்த ஆர்கன் பல்ஜ் ஆச்சுன்னா எப்படி எங்கும் ஹீட் ஆயிரும். அப்போ ஒரு கேப் கொடுக்கணும். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதாவது இப்போ இராணுவத்தால் இறந்தவர்களிட பெருந்தீனியால் இறந்தவர்களே அதிகமாக உலகத்தில். தின்னு நோய் வந்துட்டு வயிற்றை பெருக்கி என்ன பண்ணுறோம். அப்போ என்ன அது கீழே இருக்கிற அந்த லேயர் பூரா கீழ் நோக்கி வெயிட் இறங்கி உதரவிதானம் பூரா கீழே இறங்கி லங்ஸ் கிட்ட உதரவிதானம் கீழே இறங்கிடுது. அப்படியே அமுந்து வயிற்றுக்கு முன்னாடிலாம் எல்லாம் கீழே இறங்கி இயங்காமல் லங்ஸ் இயங்கலைன்னா உதரவிதானம் இயங்காது. மேலுங்களை அசைக்கணும்ல, அசைச்சா தானே பிராணம் கிடைக்கும். ஒரு பம்பிங் கொடுக்கணும்ல. 1 மணி நேரம் பார்க்குறோம் டிவி, அப்புறம் 1 மணி நேரம் என்ன ஒன்று, ஒரு 5 நிமிஷம் என்ன ஒன்றும் மேலுங்களும் சுகமாக பண்ணிவிட்டு அப்புறம் வேலை செய்யலாம். பண்ணாமல் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு லங்ஸ் இயங்க அப்படியே நின்று போயிடும். அப்போ வயிறுக்கு வெயிட் கொடுக்க அந்த வெயிட் இறங்கி கீழே இருக்கிற அந்த லேயர் என்ன இது ஓப்பன் ஆகி இனி என்னது அதுக்கு பேர் என்ன சொல்கிறா, இரண்யாங்கிறான். இரண்யா வந்துடுதா தேவையில்லாமல். அப்போது இந்த தத்துவங்கள் கேப் கிடைக்கணும். உபவாசம் இருத்தல், உபவாசம் என்பது உயிர் சுவாசத்தை நிலைபெற வைத்து வாரத்துக்கு ஒருக்காவோ தண்ணி ஆகாரம் மட்டும் சாப்பிடணும், ஜூஸ் ஆகாரம் மட்டும் சாப்பிடணும். கடன்னு குடிக்கூடாது, சப்பி தான் சாப்பிடணும். 2 தேங்காய் சில்லு சாப்பிட்லாம், 2 பழத்தையும் தேங்காயையும் நல்லா அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா எல்லா நோயும் போயிடும். 48 நாள்
பழத்தையும் தேங்காயை மட்டும் அரைச்சி தொடர்ந்து 2 நேரமாக சாப்பிடுங்க. ஒரு நேரம் கஞ்சி வச்சு குடிங்க, எல்லா நோயும் போயிடும். இது ஒரு இயற்கை முறை தத்துவம். பொருள்களை வந்து வெளியில் வாங்கிட்டு வந்தால் கெமிக்கல் இருந்ததுன்னா உப்பில் போட்டு கழுவிட்டு பச்சை காய்கறிகளை அப்படியே அந்த தண்ணி மட்டும் எடுத்து குடிங்க, போதும். அப்போ ஆகாயத்துடைய தத்துவம் இந்த காய்க்கு இதில் மசாஜ் பண்ணணும், இது மசாஜ் சூடு வரக்க மசாஜ் பண்ணால் இது இந்த பிரெயின், இது இந்த பிரெயின் டியூன் பண்ணும். டியூன் பண்ணி நியூரான் ஆக்டிவேட் ஆகும், உடம்பு நல்லாயிருக்கும், நல்லா கேட்கும் திறன் அதிகமாகுது, உடம்புல பேலன்ஸ் கிடைக்குது, ஆர்கன்ஸ் பேலன்ஸ் ஆகுது, உடம்புல இருக்கிற எனர்ஜி அதிகமாகுது, வர்மத்துடைய முக்கியமான புள்ளிகளானது தூண்டப்படுகிறது. என்ன பண்ணுறோம், வளலை வாங்குறது, கரிசாலை நெய் எடுத்துக்கோங்க, கரிசாலை ஒரு கட்டு வாங்கிக்கோங்க, வெள்ளைப்பூக்கும் கரிசாலை, நரை திரை மூப்பு போக்கும் கரிசாலை, இது காயக்கல்ப மருந்து. தொடர்ந்து டெய்லி 5 10 நல்லா மென்று சுவைத்து தின்னு கொண்டே வருடம் பூரா இருந்தால் அவன் காயச்சித்தி பெறுகிறான். சித்தர்கள் இதை சாப்பிட்டு தான் பிராணனை வந்து அதிகமான ஆற்றலை ஆர்கன்ஸை பூரா உடம்பு நிலைபெற பிராணன் நிலைபெறும். உடம்பு வலிமையாக பிராணன் எவ்வளோ வேணால் எடுக்கலாம். அப்போ ஆற்றல் பிராணன் எவ்வளோக்கெவ்வளோ எடுக்கிறோமோ அவங்களுடைய ஆறா வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்படி வச்சாங்கன்னா அவங்க அடுத்த நிமிஷம் ரெடி ஆவாங்க. அப்போ கரிசாலை ஒரு காயக்கல்ப மருந்து. கரிசலா கன்னி, இளமையை புதுகிறது. உடம்பில் இருக்கிற லிவர் அப்படியே ஹெபடைட் பி ஹெபடைட் சி ரெடி பண்ணிடும். அற்புதமானது. கையாந்தாரை பொற்றலை என்ற கரிசலா கன்னி. அப்போ அந்த இலை வந்து வெள்ளைப்பூக்க இலை அல்லது மஞ்சள் இலையை எடுத்து அரைச்சி தண்ணி 1 டம்ளர் 1/2 டம்ளர் போட்டு அரைச்சி 150 கிராம் நெய்யை கலந்து அதோட கலந்துட்டு அப்புறம் வடச்சட்டில் போட்டு அப்படியே கிண்டிகிட்டே வாங்க. நெய் பதத்துக்கு வந்துட்டு நல்லா அரைச்சிருங்க. அந்த இலையெல்லாம் வந்து அரைச்சிடணும், அரைச்சி தூளாட்ட ஆக்கிடணும். அப்போ தான் கட்டியாக இருக்கும். அப்போ நெய்யில் வரைக்கும் எடுத்து வச்சுட்டு இந்த கையில் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த கையில் எடுத்து குனிஞ்சுக்கணும். வாஷ் பேஸில் உள்ளே வச்சுக்கிறேன். அப்படி தூக்கும்போது உள்ளாக்கில் சுற்றுறேன், கொஞ்சம் நேரம் சுற்றுறேன். மூக்குலேருந்து சளி வரும், உள்ளேருந்து நீர் இப்படி வரியும், வெளியே எடுத்துறேன். மறுக்க கடுக்கா ஒரு கலந்த ஒரு தண்ணி வச்சுருக்கேன், வாய் குப்பிக்கிறேன் எடுக்கிறேன். இப்படி ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணுறேன். காலையிலையும் ஒரு தடவை பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். பூரா வாமிட்டு ஆகிற மாதிரி வரும், வயிற்றுல இருக்கிற வெளியே வர மாதிரி இருக்கும். வெறும் வயிற்றில் காலையில் பண்ணால் அப்புறம் தான் பயிற்சி எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு தடவை சுற்றுங்க. இல்லை வெறும் கடுக்காய் போட்டு நல்லா கொப்பளிங்க, கொப்பளிச்சிட்டே இருங்க. சரி, அப்படியே உள்ளே போய் கொப்பளிச்சுட்டு துப்புங்க, போதும். ஏன்னா ப்ரெஷர் பயங்கர வச்சுருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் நிதானமாக வாயை கொப்பளிச்சு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கந்தா என்பார்கள். லங்ஸோட கனெக்டட் இந்த ஸ்கின். அப்போ லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எங்கே தெரியும், ஸ்கின்னில் தெரியும். லங்ஸ் பிராண பயிற்சின்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, ஸ்கின் க்ளோ ஆகும். ஸ்கின் க்ளோ ஆகுது எவ்வரி 7 days 8 daysக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 48 நாள் முழுமையாக பார்த்திங்கன்னா உடம்பு 7 நாள் 8 நாளுக்கு அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்கின். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருள் நன்றாக இருந்தால் 8ஆவது நாள் தெரிஞ்சிடும். அப்போ இன்றைக்கி சாப்பிட்றது 8ஆவது நாள் கரெக்டாக சத்து போய் சேரும். அப்போ ஒவ்வொரு நாளும் சாப்பிட அதான் ஒரு மண்டலங்கிறான். ஒரு மண்டலத்தில் எல்லா நோயும் போக்கலாம். இயற்கை முறையில் சாப்பிட்டு உபவாசம் இருந்து நீராகாரம் சாப்பிட்டு பச்சை காய்களை சாப்பிட்டு நல்லா பிரீத்திங் செஞ்சு காலையில் சுறுசுறுப்பாக இருந்து சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு பிராணம் பயிற்சி சூரியனை கொஞ்சம் நேரம் பார்த்து அந்த ஆற்றல் வாய்ந்த கலர்களை உள்ளே ஹீல் பண்ணிவிட்டு சரியா நல்ல நிலத்தில் நடந்து காலில் அடிப்பாத்து நல்லெண்ணெய் போட்டு தேய்ச்சி நல்லா தேய்ச்சி டெய்லி ஆயில் போட்டு தேய்ச்சி அதை அப்படியே சாஃப்டாக மாற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி மரத்துக்கு முன்னாடி காலை தூக்கி வச்சு அப்படியே கால் வழியாக ஒன்று போகுது, அப்படியே ஆற்றல் போகுது, மரத்தோட பிராணன் போகுது மாதிரி ஹீல் பண்ணால் மூலாதார சக்கரம் வேலை செய்யும், ஸ்கின் வேலை. அப்போது ஸ்கின் வழியே சுவாசிக்குது, கேலக்ஸியோட சுவாசிக்குது. அப்போ லங்ஸ் சுவாசிக்குதுன்னா ஸ்கின்னு சேர்ந்து சுவாசிக்குது. அப்போ ஸ்கின் வழியாக தான் அழுக்குகள் பூரா வெளியேற்றப்படுகிறது. வியர்வை துளிகளையாக வேர்வையே வராமல் அடைச்சி வச்சிடக்கூடாது. நல்லா வியர்வை வர வைக்கிற வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படியே விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து குளிக்கணும். வேறு வந்தோன்னு குளிச்சோம்னா அடைச்சிக்கும். அப்போ டெய்லியுமே தண்ணி என்ன பண்ணணும், ஒரு 4-3 தடவை. எனர்ஜியே இல்லையா, உடனே நல்ல தண்ணி எடுத்து கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபேன் மேலே ஏசி அப்படியே உள்ளே இருக்கிற இருக்குள்ளே இருக்கிற அப்போ உடம்பே இந்த தலைக்குள்ளே இருக்குது, அந்த வர்ம புள்ளிகள் இருக்குது, அப்படியே இழுத்து பேலன்ஸ் கொடுத்துரும். அப்போது ஸ்கின்னை பேலன்ஸ் பண்ணுறது ஒரு மயில் இறக வச்சு அப்படியே வருடுங்க, அப்படியே ஜிலுங்கும். அப்போ ஸ்கின் மசாஜ் வாரத்துக்கு ஒருக்கா சனி நீராடுன்னு சொல்கிறான். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள். ஸ்கின் பூரா தொடவி நல்லா மசாஜ் பண்ணி உத்தனோண்டு யூஸ் பண்ணுங்கள், போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், நம்மளோட பாரம்பரியத்துக்கு வந்துடலாம். அப்போ ஸ்கின் என்ன ஆகும், ரிசீவிங் என்ன ஆகுது, சுவாசிச்சிட்ருக்கு, அதன் வழியாக ஆற்றல் எடுக்க முடியும். ஸ்கின் வழியாக அப்படியே சிலிர்க்கணும், வெளியிலேருந்து பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே இழுக்கப்படுகிறதுன்னு நினச்சா அப்படியே ஸ்கின் வழியாக இழுத்துரும். ஸ்கின் டச் பண்ணுறதுனால தானே பாருங்கள் இப்போ வைரஸ் வந்துட்டுருக்கு.
ஓகே, ஸ்கின் வழியாகவும் பரவலாம். புரியுதுங்களா? ஸ்கின் ஆல்சோ கனெக்டட் வித் ஏர் எலிமெண்ட், எர்த்தோட லிங்க் ஆகிருக்கு. சரியா? முடிச்சதுக்கப்புறம் அதாவது வாரமானால் மூக்கு க்ளீன் பண்ணுற வாரத்துக்கு ஒருக்கா, கண்ணை க்ளீன் பண்ணுற வாரத்துக்கு ஒருக்கா, வாயை டெய்லி உப்பு போட்டு கொப்பளிக்கிறேன், அல்லது கடுக்காத்தூளை போட்டு கொப்பளிக்கிறேன், வளலை டெய்லி எடுக்கலாம், காது வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணலாம், ஸ்கின்னை டெய்லி வருடி விடலாம். இதெல்லாம் 5 சென்ஸ். ஸ்கின் ஏரோட எலிமெண்ட். அப்போ நெருப்போட எலிமெண்ட், எர்த்தோட எலிமெண்ட், வாட்டர், அது ஜலம் வறண்டு போச்சுன்னா ஜலம் இல்லைன்னு அர்த்தம். ஜலம் அதிகமாக ஊறிட்டே இருந்தால் ஜலம் அதிகமாக இருக்க உடம்புல அர்த்தம், நீர் கோர்த்துக்குன்னு அர்த்தம். நீர் அதிகமாக கோர்க்க வாதம் வரும். வாதங்கிறது கபமும் காற்றோடைய சக்தி அதிகமானால். அப்போது வாதங்கிறது ஸ்பேஸ் எனர்ஜியில் இருக்கிற வாயு சலனத்தால் என்ன இது வருது. அப்போ நிலம் இந்த மாதிரி பஞ்சபூதங்களுடைய விதிகளை தெரிஞ்சால் உடம்பு ரெடி பண்ணிக்கலாம். உணவை நல்லா அறுசுவை நல்லா சுவைச்சு உண்ணும்பொழுது இந்த வாயுடைய உமிழ்நீர்கள், லட்சக்கணக்கான உமிழ்நீர்கள் சுரக்கப்பட்டு இங்கேயே 75% ஜீரணம் நடக்குது. வயிறு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். வயிற்றில் போகும்போது கூலாக போனால் தான் இந்த உடம்புக்கு பிராணன் கிடைக்கும், சத்து கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன்? எக்ஸசைஸ் பண்ணணும். கரெக்டாக என்ன பண்ண? ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக பண்ணிக்கிறேன், ஒன்றொன்னால காமிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணலாம், வெளியே விட்டுட்டும் கூட பண்ணலாம். ஆப்போசிட்டாகவும் பண்ணலாம். ஓகே, அடுத்து பண்ணுறேன். அடுத்து மணிக்கட்டை நல்லா இது பண்ணிக்கிறேன், தட்டி விட்டுக்கிறேன், கிளாப் பண்ணிக்கிறேன். எல்லாம் நான் ஒன்று காமிக்கிறேன். நீங்கள் நிறையா இது எவ்வளோ வலிக்கிற அளவுக்கு பண்ணணுன்னா வலிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு நிறுத்திக்கணும். அடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், மெதுவாக பண்ணுங்கள். கொஞ்சம் நமக்கு மெதுவாகவும் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லா நாளங்களும் ஹார்ட் சக்கரா, ஹார்ட்டுடைய உயிர் சக்தி நாளங்கள், லங்ஸுடைய உயிர் சக்தி நாளங்கள், பெருகாடின உயிர் சக்தி நாளங்கள் எல்லாமே இதுக்குள்ள உடம்புடைய அத்தனை விஷயங்களும் கைக்குள்ளே நடக்கும். அதனால் நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து இது பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து கடவை நல்லா கட்டிக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறம் பாருங்கள், பறவையாட்டம் பண்ணுறேன். நேராக காமிக்கிறேன். பறவை பறக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன்? படுக்கிறேன். முன்னாடி ஜஸ்ட்டை கொண்டு வந்துடுறேன். நல்லா முதுகு தண்டு வேலை செய்யும். அப்புறம் மொத்தம் மோர் கரையிற மாதிரி என்ன பண்ணுறேன்? அடுத்து பாருங்கள், எல்லாம் மூச்சோட கனெக்டு. அடுத்து பாருங்கள், அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறேன். கழுத்து எக்ஸசைஸ் பண்ணுறேன். எல்லாம் கேப் விட்டு 1 நிமிஷம் கேப் விட்டு பண்ணுறேன். இழுக்கிறேன், விடுறேன், அப்புறம் சுற்றுறேன். 3 தடவை பண்ணலாம். மெதுவாக தான் பண்ணணும். எல்லாமே நான் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மெதுவாக பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இடம் மெதுவாக சின் முத்திரை வச்சுட்டு செக் பண்ணுறேன். லெஃப்ட் ஓடுது, இப்படி பிடிச்சிக்கிறேன். எது ஓடுது, ஓடாத பகுதி நல்லா அமுத்திட்டு பாதியாக க்ளோஸ் பண்ணால் அதிகமாக போகுது. வயிற்று என்ன பண்ணுறேன்? பலூன் மாதிரி வயிற்றை விரிக்கிறேன். உள்ளே காற்று நிறையா போகுது. அப்படியே வயிற்ற பலூன் மாதிரி சுருக்குனா காற்று வெளியே போகும்போது அது மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இழுக்கிற மாதிரிங்க, பலூன் இழுக்கிற மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறேன். இது வரைக்கும் நினச்சிட்டேன், விட்டுறேன், தேவையில்லாத விட்டுறேன். பண்ணும்போதே ஃப்ரண்ட் பாடி பூரா நல்லா இருக்குது, என்ன வேணுமோ நினச்சிக்கலாம்.
அப்புறம் ஹோல்டிங் மெத்தட். இதவே தொடர்ந்து பண்ணலாம். ஹோல்டு பண்ணால் அவசியம் கிடையாது. ஒரு 2-3 செகண்ட் ஹோல்டு பண்ணலாம், 5 செகண்ட் ஹோல்டு பண்ணி இந்த உடம்பில் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வெசல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க மெதுவாக இதை பண்ணுங்கள். அடக்க தேவையில்லை. அடக்கிறத 5 செகண்ட் அடக்குனீங்கன்னா போதும். மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 15 செகண்டாக பண்ணுறேன். உள்ளே பூரா ஹீட் ஜென்ரேட் ஆகுது, உடம்பு பூரா க்ளீன் ஆகுது. பின்னாடி க்ளீன் பண்ணுறேன், ஒரு தடவை முன்னாடி க்ளீன் பண்ணுறேன், பின்னாடி க்ளீன் பண்ணுறேன், மாற்றி மாற்றி எப்படி வேணால் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வியாதி இருக்கோ அந்த ஏரியாவில் மைண்டை வச்சு அந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகுது. மனசு கொண்டு போய் வைக்கணும், பிராணன்னு ஓடும். ஏன்னா உயிர் நாடி இப்போ இது ஓடுது. ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 30க்கு மேலே போகும்போது பயங்கர டிஃபிகல்ட் ஆகும்போது விட்டுட்டு இதில் இழுத்து உயிரிழந்து இழுத்து உயிரற்றதுலேயும் விட்டு பழகலாம். எப்படி வேணால் பண்ணலாம். அப்போது லெஃப்ட்டில் இழுத்து லெஃப்ட் உயிர் நாடியாக இருக்கும்போது லெஃப்ட்டில் இழுத்து ரைட்டில் விடும் பொழுதும் சரி, லெஃப்ட் மட்டும் இருந்தாது ரைட் கண்டத்துலேருந்து ரைட் பாடி பூரா வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். அதில் இருக்க பிறகு லிவர்னால் லிவரு, லங்ஸு எல்லாம், கால், ரைட் ஹேண்டு எல்லாம் வேலை செய்யும். லெஃப்ட் ஹேண்டு வேலை செய்யும், ரைட் லெக்கு லெஃப்ட் ஹேண்டு வேலை செய்யும். அப்புறம் இந்த பிரெயின் வேலை செய்யும். புரியுதுங்களா ரூலு? ஓகே. அடுத்து ரைட் இழுத்து ரைட்லேயே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டத்துலேருந்து இந்த பகுதி வேலை செய்யும். ரைட் ஹேண்டு, லெஃப்ட் லெக்கு, இதயம், கணையம், பேங்க்ரியாஸ் இருக்குது, கணையம் இருக்குது, ஸ்ப்ளின் இருக்குது, ஸ்டொமக் இருக்குது, அப்படியே லங்ஸ், லெஃப்ட் லங்ஸ் இருக்குது, அப்படியே இறங்கி லெஃப்ட் லெக்கு. இது பூரா ரைட் சூரிய நாடிக்கு சொந்தமானது. அப்போ இதுதானே முக்கியம். உடம்புல கபம் சேர்ந்ததுன்னா சூரிய நாடியை ஆக்டிவேட் பண்ணணும். ஓட முடியலன்னா அடைச்சி வச்சுருவோம் லெஃப்ட்டை. எந்த நோய்க்குமே கபம் அதிகமாகி வாதம் அதிகமாச்சுன்னா அதிகமாக லெஃப்ட்டை அடைச்சி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 மணி நேரம் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண சரியாயிடும். நன்றி. அவ்வளோதான். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன், மூச்சை மட்டும் வயிற்றை முன்னு என்ன பண்ணுறேன், அசைச்சு கொஞ்சம் நேரம் செய்கிறேன். அப்புறம் தான் வாசி யோகம். அப்போ அது இடையில எப்போ வேணால் பண்ணலாம். இது ஒரு எக்ஸசைஸ் முடிச்சு கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு முடிச்சிடணும்.